அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. இன்றைக்கி தொடர்ந்து நேற்றிலிருந்து அந்த இறுதி தேர்வு பட்டியல் வந்து வெளியாயிட்டு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து வெளியாகிட்டே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாட்டனி, ஜுவாலஜி, அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து வெளியாகிருக்கு. உண்மையாகவே மகிழ்ச்சி. அனைத்து வழக்குகளும் டிஸ்போஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஆயிருக்கு. அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு தகவலை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்ததுனால பிஜிடிஆர்பி செகண்ட் கிரேடோட அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்று அவர்களை பணி நியமனம் செய்யும்போது ப்ளஸ் வந்து டிஎன்பிசியில் மாதிரியான அந்த போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரியான நிறைய வழக்குகளை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதையெல்லாம் உடைச்சிட்டு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை வந்து பணி நியமனத்தை வந்து இறுதியாக வழங்கி தான் ஆகும் அப்படின்னு நான் வந்து தெளிவாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அது வந்து உறுதியாயிருக்கு. அது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு சிலரினுடைய அந்த வேண்டுகோளுக்கிணங்க பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனராக பிஆர்டியாக ஜாயின் பண்ணால் அவர்களுக்கு என்ன ஊதியம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நான் அந்த தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பகிர்ந்துக்க போகிறேன். அதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டியோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஓரிரு மாதங்கள் வந்து சம்பளம் வர்றதுக்கு ஆகும். ஒரு 2 மாதங்களே எடுத்துக்கும். ஏன்னா சிபிஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அந்த நம்பர் வரணும். அந்த நம்பர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து போட முடியும். ஸோ 1 மாதமோ அல்லது 1.5 மாதங்களோ அல்லது 2 மாதங்களோ கூட சம்பளம் வந்து வர்றதுக்கு வந்து ஆகிடும். இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 நான் திரும்ப பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நீங்கள் கட்டாயமாக பணி நியமனம் ஆக போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். அது உங்களுக்கும் வந்து தெரியும். நீங்கள் பின்னாடி போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம், யூஜி டிஆர்பி சம்மந்தமான வீடியோக்களில். ஸோ நிச்சயமாக வந்து ஆக போகிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முன்னாடியே தெரிவிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு நிறைவான ஒரு சம்பளம் தாங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் பயிற்றுனருக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 9300 அப்படின்றது வந்து பழைய ஸ்கேல். 6வது ஊதிய குழுவில் வந்து இது வழங்கப்பட்ட அந்த ஸ்கேல். இது நல்ல ஒரு அருமையான சேலரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7வது ஊதியக்குழு 2017 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கடந்த அரசு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பட்டதாரி ஆசிரியர்களினுடைய ஊதியம், ஆசிரியர் பயிற்றுனர்களுடைய ஊதியம் வந்து 2 பேரினுடைய ஊதியமும் வந்து ஒன்று தான். அவங்களுடைய கிரேடு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 4600 கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 4600 கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 6வது ஊதியக்குழுவில். ஆனால் 7வது ஊதியக்குழுவில் லெவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. லெவல் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுதான் லெவல்ஸ் அப்படின்றது. மேலே இருக்கிறது அந்த 4200, 4500, 4600 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு அந்த கிரேடு பே வந்து மாறும். ஆனால் இப்போ 7வது ஊதியக்குழுவில் வந்து லெவல் பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர் அப்படின்னா எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 13லேருந்தே வருவோம். இந்த 13 லெவல் வந்து யாரோட ஸ்கேல் அப்படின்னா, ஒரு குரூப் 2வில் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகக்கூடிய, டிஎன்பிசி குரூப் 2வில் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு இந்த லெவல் 13 வந்து ஊதியம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 35,900. சரி, அடுத்து 36 வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு. இங்கே வாங்க, 35,400. இங்கே லெவல் 11 பாருங்கள், 35,400. இது யாரோட வந்து லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைமரி ஹெட்மாஸ்டரோட லெவல். இது 35,400 அப்படின்றது ப்ரைமரி ஹெட்மாஸ்டரோட லெவல். சரிங்களா? 13 அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 13, 12 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 2வில் ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகக்கூடிய, இன்டர்வியூ போஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். நேர்முக பணியிடங்கள் அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஒரு பெரிய பணியிடங்களுக்கு வழங்கக்கூடிய
அந்த ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 35,900, 35,600, 35,400 அந்த பணியிடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் அப்படின்ற ஒரு காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம். ஆசிரியர்களுக்கு வந்து ஏன் வந்து ஊதியம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரளியை வந்து கிளப்பிட்டுருக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற துறைகளுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகி போகிற அந்த டிஎன்பிசி அந்த பணிநாடுனர்களுக்கு மாதிரி தான் ஆசிரியர்களுக்கும் ஊதியம் அப்படின்றத வந்து மக்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் அந்த கிரேடு வந்து அதிகம். ஏன் கிரேடு அதிகம் அப்படின்னா, இவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், இவர்களை எல்லாம் உருவாக்கக்கூடியவர்கள் வந்து ஆசிரியர்கள் அப்படின்றதுனால இவர்களோட அந்த கிரேடை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறாங்க. எப்படி அதிகரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் கூடுதலாக வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. 35,600 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 36,400. இது தாங்க வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஸ்கேல். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஊதியம், அடிப்படை ஊதியம் 36,400. இவர்களை காட்டிலும் ஆசிரியரை இந்த கிரேடில் வந்து வச்சதுக்கான காரணத்தை வந்து நான் சொல்லிட்டேன். இவர்களை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். நான் வந்து ஏதோ பெருமைக்காக வந்து சொல்லலை. இவர்களும் கூட இதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர்களும் கூட கட்டாயமாக அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத நான் வந்து உறுதியாக வந்து சொல்கிறேன். அவர்களுடைய ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 36,400. ஸோ பிடி மற்றும் பிஆர்டி இருவருக்கும் அதே ஸ்கேல் தாங்க இவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களை வந்து இந்த கிரேடில் தான் வந்து பட்டதாரி ஆசிரியர்களை இங்கே வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு ஸ்கேலை வந்து பார்க்குறோம். பிஜி எல்லாம் இங்கே இருப்பாங்க. பிஜி எல்லாம் இந்த லெவலில் வந்து இருப்பாங்க. 4,600 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரிகளுக்கு. பிஜி வந்து இந்த லெவலில் வந்து இருக்கிறாங்க. அடுத்த இந்த செல் இல்லை, 4,700 கிடையாது. அடுத்த செல் வந்து பிஜிக்கான செல்லு. ஸோ அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த 16 லெவல் 16 அப்படின்றது தான் பிடிக்கான ஸ்கேல். ஸோ வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன். நான் ஒரு உயர்வான இடத்துல தான் வந்து அரசு வந்து ஆசிரியர்களை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நாம் இப்போ வந்து ஒரு முதல் மாதம் புதிதாக நியமனம் பெற்ற ஒரு பிடி அல்லது பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் அல்லது ஆசிரியர் பயிற்றுனர் வந்து எவ்வளவு சம்பளம் பெறுவார் அப்படின்றத நான் போட்டு காமிச்சிடுறேன். பொதுவாக வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியம் இதுதாங்க மாதம் வந்து இதுதான் அடிப்படை ஊதியம் அப்படின்றது. அடிப்படை ஊதியம் அப்படின்றது வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,400 பேசிக் பே அடிப்படை ஊதியம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அரசு வந்து தொடர்ந்து தராங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. அது என்ன அகவிலைப்படி அப்படின்னும் போது விலைவாசி உயர பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையில் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுனால இந்த விலைவாசி உயர அவர்களுக்கு அகவிலைப்படி, அதாவது பிழைப்பூதியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பே கமிஷன்லேயும் 0ல் ஸ்டார்ட் ஆகும். இந்த டியர்னஸ் அலவன்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பே கமிஷன் வந்து நடக்குது. அந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வருஷம் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். அந்த பேவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த பே கமிஷன்ன்றது 2026 வரப்போகுது. 2016 அந்த பே கமிஷன் வந்து வந்தது முன்னாடி. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2026 0ல் இந்த பே டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஊதியத்தை வந்து மாற்றி அமைச்சிருவாங்க. இந்த ஊதியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த 10 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக வந்து 2017 வந்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் 2017 வந்து 0% வந்து ஸ்டார்ட் ஆன டிஏ இப்போ 50% வந்து இருக்குது. ஸோ 50% இருக்கும்போது இப்போ வந்து அரசு வழங்கக்கூடிய டிஏ வந்து பார்த்திங்கன்னா 50% 36,400ல் 50% வந்து உங்களுக்கு தெரியும் 18,200 ரூபாய். சரிங்களா? 18,200 ரூபாய். அடுத்து என்ன விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா
டிஃப்ரெண்ட் ஆகும். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். நகராட்சியில் வந்து வேறையாக இருக்கும், மாநகராட்சியில் வந்து வேறையாக இருக்கும், வில்லேஜில் வந்து வேறையாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 1000 ரூபீஸ் ஹெச்ஆரியை வந்து நம்ம போட்டுக்கலாம், 1000 ரூபீஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கும், மருத்துவ படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து காமன். இது டோட்டலாக வந்து ஒரு 300 மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஒரு 300 வந்து வரும். இதுதான் வந்து அடிப்படை ஊதியம், டியர்னஸ் அலவன்ஸ், அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, மருத்துவப்படி, இதெல்லாம் வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா முதல் மாத சம்பளம் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். நமக்கு முதல் மாத சம்பளம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 36,400 ஒரு 18,200 ஹெச்ஆர்ஏ சொன்னே ஒரு 1000 ப்ளஸ் வந்து ஒரு 300 ரூபாய் நமக்கு வந்து என்ன கிடைக்குங்க, நமக்கு வந்து மெடிக்கல் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மொத்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55,900 ரூபாய். இப்போ முதல் மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 55,900 ரூபாய் மொத்த சம்பளம். நான் சொல்கிறது 55,900 ரூபாய். சரிங்களா? இதில் ஹெச்ஆர்ஏவை விட்டுருங்க, மெடிக்கல் அலவன்ஸ் விட்டுருங்க. மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா 10% வந்து சிபிஎஸ்க்கு போயிடும், அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு வந்து போயிடும். இது வந்து கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். நம்மக்கிட்ட வந்து 10% வந்து பிடிச்சி வருவாங்க, அரசும் வந்து 10% போடும். பின்னாடி நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, ஓய்வு பெறும்போது அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு தர்றதா வந்து அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து 10% வந்து சிபிஎஸ் வந்து பிடிச்சிருவாங்க. 10% வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இதில் வந்து இன்னொன்று என்ன பிடிப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து போக எவ்வளோ பிடிப்பு வந்து இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 ரூபாய் பிடிப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு முதல் மாதம் கண்டிப்பாக முதல் மாத சேலரியாக 50,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். அந்த சிபிஎஸ் நம்பர் வந்த பின்னாடி தான் சம்பளம் வந்து போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்தோ 1.5 மாதங்களுக்கான சம்பளமாகவும் பல்காக வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு மிக நல்ல சேலரி இது. இந்த பணிக்கு வந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போக போகிறீங்க. அதே போல் மாணவர்களுக்கான நிச்சயமாக திறமை மிக்க ஆசிரியர்கள் தான் வந்திருக்கிறீங்க. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று 2 கட்டங்களை தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு பணி வாய்ப்பு, அற்புதமான ஒரு சம்பளம். ஸோ இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு இந்த ஒரு திறமையை, உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை மாணவர்களுக்கு வந்து முழுமையாக வந்து நீங்கள் அர்ப்பணிக்கணும். மாணவர்களுக்கு உங்களைப் போலவே திறமையான மாணவர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்றத வந்து தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிட்டு அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே போல் மற்ற பாடங்களுக்கான அந்த லிஸ்ட்டும் வந்து விரைவில் வந்துடும். இன்றைக்கி நைட்டு கூட வரலாம் அல்லது நாளைக்கு வரலாம். முழுமையாகவே ஒன்று ஓரிரு நாட்களில் வந்து வந்துடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உங்களுக்கான பணி நியமனம் இருக்குன்னா, இன்னொரு விஷயம், இப்போ அந்த பிடி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து போய்கிட்டே இருக்குது. நாளைக்கு அது நடக்க போகுது. ஸோ முடிய போகுது, அந்த கலந்தாய்வு முடிய போகுது. கலந்தாய்வு முடிந்த பின்னாடி தான் உங்களுக்கான அந்த பணி நியமனம் இருக்கும். அதனால தான் இந்த லிஸ்ட்டு வந்து தாமதமாக வந்து வெளியாகுது. ஸோ நிச்சயமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உங்களுக்கு பணி நியமனம் இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் மனக்கேணியோடு. நன்றி, வணக்கம்.